இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னா பயமூட்டங்க. இவங்ககிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஆன்லைனில் வந்து க்ராசரி ஐட்டம் கிடைக்குதுங்க. ஃப்ரீயாக எதுனா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை எப்படி வந்து நம்ம மேனுவலாக வந்து நம்மளே வந்து மாற்றுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்களே வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அவங்க ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே வந்து டாப்பில் வந்து ரைட் சைடில் வந்து 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்சனல்ஸ் அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி அங்கே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை கொடுங்க. அது கொடுத்த பிறகு நீங்கள் என்னென்ன ஐடியெலாம் வச்சுருக்கீங்களோ, எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த ஐடியெலாம் வந்துடும். எந்த ஐடி மாற்றணும், பாஸ்வேர்டு மாற்றணுமோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து அந்த ஐடி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஐடிக்கு உண்டான அந்த பாஸ்வேர்ட் வந்துடும். சேஞ்ச் பண்ண அப்ளிகேஷன் வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரண்ட் பாஸ்வேர்ட், செகண்ட் வந்து நியூ பாஸ்வேர்ட், அப்புறம் திருப்பி அந்த நியூ பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்ட் தெரியும்னா வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நியூவாக கொடுக்குற பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் நியூவாக கொடுக்குற பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிடும் பாஸ்வேர்டு. இது தாங்க இது சிம்பிளாக அண்ட் பெஸ்ட்டான வே. சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஐடியில் அந்த லிங்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அந்த மெசேஜில் லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அந்த லிங்க்கெலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது புது ஃபார்ம் பேஜ் ஒன்று போகும். அந்த இதில் நியூ பாஸ்வேர்ட் போடணும். நியூ பாஸ்வேர்ட் போட்டு திருப்பியும் வந்து அதே பாஸ்வேர்டும் போடணும். அதாவது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்டாரு, ஹேஷு, ஹட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். இது போல மறந்துடாதீங்க. 6 டிஜிட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் லெட்ரு. அதை நீங்கள் போட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் ஆகிடும். இது வந்து சிம்பிள் வேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்வேர்ட் தெரியும்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு டைம் ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிடும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.